நீங்க பாக்குற இந்த பகுதி டாப் ஸ்டேஷன்ல இருந்து மூணாறு போகக்கூடிய ஒரு சாலை. இந்த சாலை தான் பிரதானமான சாலை இந்த மூணாறு பகுதி உருவாகுவதற்கு. 1870ஆம் ஆண்டு சர் தாமஸ் மன்றோ என்கிற ஒரு ஆங்கிலேய வியாபாரி இந்த பகுதியை பூஞ்சார் சமஸ்தானத்திடம் குத்தகைக்கு பெற்று இந்த பகுதியில் என்ன செஞ்சா, சின்கோனா பயிரிடுவதற்கு ஏற்பாடு நடந்தது. சின்கோனா தான் ஆரம்பத்தில் என்ன செய்தார்கள், பயிரிட்டார்கள். திருநெல்வேலி மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வடார்காடு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட தமிழ் கூலிகள் என்ன செஞ்சாங்க, எங்களுடைய மூதாதையர்கள் இந்த பகுதியில் வந்து சின்கோனா பயிரிட்டார்கள். ஆரம்பத்தில் இந்த காடுகளை திருத்தியது அவர்கள் தான். பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த 55,000 ஹெக்டேரை திருத்தி இதை என்ன செய்தார்கள், விவசாய பூமியாக மாற்றி சின்கோனாவை பயிரிட்டார்கள். சின்கோனா பயிரிடப்பட்டு அப்படி அது என்ன செய்ய முடியல, சின்கோனாவால இங்க அடிக்க குளிர இன்றைக்கு மைனஸுக்கு போகும். டிசம்பர் மாதம் இந்த பகுதியில குளிர். அப்ப அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அப்ப அந்த கொடுமையான குளிர்ல என்ன செய்யறாங்க, சின்கோனா இங்க என்ன செய்ய முடியல, விளைய முடியல. அன்றைக்கு சின்கோனாவினுடைய தேவை அதிகமாக இருந்தது. காரணம், அன்றைக்கு உலகம் எல்லாம் மலேரியா கடுமையாக பரவிய காலகட்டத்தில் இங்க சின்கோனா பயிரிட்டு சின்கோனா விளைய முடியாததால இதை என்ன செஞ்சாங்க, அப்படியே தேயிலைக்கு மாத்தினாங்க. அப்படி தேயிலைக்கு மாற்றப்பட்ட இந்த பகுதி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மூணாறு. அதாவது பழைய மதுரை மாவட்டத்தில் பெரியகுளம் ஜில்லாவில் இருந்த இந்த தேவிகுளம் தாலுகா. இது ஒரு காலத்துல மதுரை மாவட்டம் பெரியகுளம் தாலுகாவிற்குட்பட்ட பகுதியாக இது இருந்தது. ஆனால் இன்றைக்கு இது என்ன செய்தது, 1956 மொழிவழி பிரிவினையில இது கேரளாவின் பக்கம் போய்விட்டது. ஆனால் அது முறையாக போகவில்லை, அது ஒரு மோசடியின் மூலமாக போனது என்பதை அவ்வப்போது நாங்கள் என்ன செய்கிறோம், அம்பலப்படுத்தித்தான் வருகிறோம். இன்றைக்கு 55,000 ஹெக்டேர் டாடாவினுடைய கைவசம் இருக்கிறது. இங்க வேலை செய்கிறதெல்லாம் தமிழ் மக்கள், மறந்துடாதீங்க. அவ்வளவும் தமிழர்கள், 100 விழுக்காடு தமிழர்கள். 150 ஆண்டு நெருங்க போகிறது இந்த தேயிலை தோட்டம் உருவாகி. ஆனால் இந்த மக்களுக்கு குடியிருக்க வீடு கிடையாது. கம்பெனி கட்டி கொடுத்த வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பட்டயம் கிடையாது, ஒரு ஊதியம் கிடையாது, முறையான ஓய்வூதியம் கிடையாது. அடிப்படை சம்பளம் 450 ரூபா அப்படிங்கிற ஒரு கேவலமான கூலிக்கு என்ன செய்யறான் இங்க இருக்கக்கூடிய தமிழன், உழைத்துக் கொண்டிருக்கிறான். இங்க எந்த விதமான அடிப்படை வசதியும் இந்த மக்களுக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை. இங்க கல்வி கற்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறான், படிக்கிறவன் எஸ்டேட்டுக்காரன் நேர தமிழ்நாட்டுக்கு வந்துடுறான் படிக்கிறதுக்கு. இங்க கல்விக்கான எந்த உரிமையும் இல்ல. 35 விழுக்காடு ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில அரசு ஊழியர் என்ன செய்யணும், அந்த மொழி தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஆனால் இங்க என்ன இல்ல, அது இல்ல. இங்க இருக்கக்கூடிய இப்ப மாட்டுப்பட்டி பஞ்சாயத்து எடுத்துக்கோங்க. இந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம் மலையாளம் மட்டும்தான் பேச தெரியும், மலையாளம் தான் உங்களுக்கு எழுத தெரியும். ஆனால் தமிழ் தெரியாது. நாம் என்ன கேட்கிறோம், 35 விழுக்காடு ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி அந்த மொழியை பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கூட இந்த கேரள மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்கிற துயரமான நெருக்கடிகளை இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இது சுற்றுலா பூமியாக மாறிவிட்டது. கண்ணு கட்டிய தூரம் வரை ரிசார்ட்டுகள், கட்டடங்கள் எல்லாம் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மக்களுடைய வாழ்க்கை, இந்த காட்டுக்காக இந்த காட்டை அழகுபடுத்த உழைத்த மக்களுடைய வாழ்க்கையும் அந்தரத்திலே தான் தொங்கி கிடக்கிறது. இன்றைக்கு தேவிகுளம் தாலுகா, பீர்மேடு தாலுகா, உடுமஞ்சோலை தாலுகா என்று 3 தாலுகாவிலும் கொடிகட்டி பறக்கும் தமிழ் மக்கள் அங்கு கூலிகளாகவும் அற்ப விவசாயிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர உரிமை என்று பார்த்தால் அவர்களுக்கு இந்த கேரள மாநில அரசு கொடுத்திருப்பது வெறும் முட்டை மட்டுமே.